ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சித்திரை மாதத்தில் வர அமாவாசைங்க. அதாவது இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை திதி. இன்று மாலை 5:47 வரை உண்டுங்க. அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் மேலும் வளரணும்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசி கிடைக்கணும். நம்ம வீட்டில் வாழ்ந்து மறைந்த நம்மளோட முன்னோர்களோட ஆசி கிடைச்சா மட்டும்தான் குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல காரியம் நடக்கும். எந்த தடையும் இல்லாமல் நல்ல காரியம் ரொம்ப சுலபமாக நடக்கும். பைசா இல்லை, இது எப்படி ஏற்பாடு பண்ணுவோம், அது எப்படி ஏற்பாடு பண்ணுவோம்னு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஆசி இருந்துன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக நடக்குங்க. அவங்க நம்மக்கிட்ட வேறு எதையுமே கேட்குறதில்ல, வெறும் எள்ளும் நீரும் தான் கேட்குறாங்க. தர்ப்பணம் நிச்சயம் கொடுக்கணும். தர்ப்பணத்தை மட்டும் அமாவாசையில் தவறவே தவறாதீங்க. என்னதான் அன்னதானம் போன்ற மற்ற விஷயங்களை செய்தாலும் எள்ளும் நீரும் முன்னோர்கள் சடங்கில் மிக முக்கியமான பங்குங்க. அவங்களுக்கு எள்ளும் நீரும் முறையாக தர்ப்பணம் செஞ்சோன்னா நீர்த்தார் கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக தான் நம் முன்னோர்களோட ஆசியை பெற முடியும். தெய்வத்தின் ஆசி பழிக்கணும்னா கூட நம்ம முன்னோர்களோட ஆசி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குலதெய்வமே நமக்கு கூட இருந்து காப்பாற்றும். நம்ம முன்னோர்களும் நம்மளோட குலதெய்வம் தாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நல்லபடியாக வாழணும்னு நினச்சவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்போ அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளோட எல்லா விஷயங்களும் நிறைவேறும். நான் அந்த கோயில் போயிட்டு வந்தேன், நான் இந்த கோயில் போயிட்டு வந்தேன், அந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணேன், இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணேன், அவங்க இதை சொன்னாங்க செஞ்சேன், இவங்க இதை சொன்னாங்க செஞ்சேன், அதெல்லாம் எல்லாமே நமக்கு கைகூடும். எப்போ தெரியுமாங்க? தெய்வத்தோட ஆசி கூட பலிக்கும். எப்போ தெரியுமா? நம்மளோட முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தோட ஆசி கூட பலிக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னே நமக்காக நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்சவங்க, அவங்கள ஒருபொழுதும் மறக்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம எள்ளும் நீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யணும். நிச்சயம் நம்ம அவங்களோட கடனை குறை வைக்கவே கூடாது. அவங்களுக்கு நம்ம செய்ய செய்ய வாழ்க்கையில் எந்த தரத்தில் இருந்தாலும் நம்மளை தூக்கி அப்படியே உயரத்தில் வச்சுருவாங்க. இன்றைக்கி வீட்டில் அமாவாசை படைச்சி காக்காவுக்கு சாதம் வைங்க. நம்மளால் கோயிலுக்கு போக முடியல, அங்கே போக முடியல, எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, வீட்லேயே செய்யுங்க. நம்மளோட முன்னோர்கள் தானே, அவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. அதனால் மனசார அவங்கள நினைங்க, அவங்களோட ஆசி பெறணும்னு நினைங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்க நம்மளை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க. தர்ப்பணம் செய்யுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. அன்னதானம் கொடுங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்மளால் என்ன செய்ய முடியலாம்னு நினைக்காதீங்க. அன்பாக ஆறுதலாக அடுத்தவங்ககிட்ட 4 வார்த்தை பேசுங்க. அதுவே ஒரு பெரிய உதவி தான். முடிஞ்சவங்க பெரிய அளவில் அன்னதானம் கொடுங்க. முடியாதவங்க ஒரு 5 பேருக்கோ 7 பேருக்கோ அன்னதானம் கொடுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நம்மளால் முடிஞ்சதை செஞ்சாலே நல்லதே நடக்குங்க. மனசு தான் முக்கியம். மனசு இருந்தால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைக்கக்கூடாதுன்னு மட்டும் நினைங்க. அந்த ஒரு விஷயம் நம்மளை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றும். நம்ம இன்றைக்கி எள்ளும் நீரும் முறையாக தர்ப்பணம் செஞ்சு நம்மளோட நீர்த்தார் கடமையை நிறைவேற்றுவது மூலமாக சகல சந்தோஷமும் சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.